நல்ல வேலை வியாழக்கிழமையா வெள்ளிக்கிழமையா சொல்லல நீங்க. ஹல்லேலூயா. அமாவாசைக்கு எதுக்கு ஜெபிக்க வரீங்க? இன்னைக்கு செய்தி அது இல்லை, பட் ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. ஒன்று தடைகள், நெக்ஸ்ட்டு கட்டுகள் உடைக்கணும், நெக்ஸ்ட்டு செல்போன் வாங்கணுமா? ஹல்லேலூயா. கட்டுகள் எப்போ ஓடியோம்னாக்கா, வசனம் சொல்லுது கட்டுகள் எப்போ ஓடியும்? துதிக்கும் போது கட்டுகள் ஓடியும். ஸோ அது நீங்களே துதிச்சுக்கலாம். இன்னொருத்தர் என்ன சொன்னாங்க, நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், அமாவாசைனாலே அவங்களுக்கு ஒரு அமாவாசை வந்துடும், அவங்க ஒரு மாதிரி அமாவாசைக்குள்ளே போயிடுவாங்க. ஏன்னா அமாவாசைன்னா அன்றைக்கி ஏதோ அவங்களுக்கு ஏதோ ஆயிடுது. ஹல்லேலூயா. என்ன ஆயிடுதுன்னு அவங்களுக்கே தெரியாது. அன்றைக்கி அமாவாசை அன்றைக்கி ஏதோ ஆயிடுது, அதனால அவங்க சர்ச்சுக்கு வராங்க. ஹல்லேலூயா. அமாவாசைக்கு சர்ச்சுக்கு வருது, அமாவாசை வந்துட்டு பிசாசுக்கு கேட்டது. ஹல்லேலூயா. நம்மளுக்கு இல்லை. நம்ம அமாவாசைக்கு பிசாசுக்கு பயந்துன்னு சபைக்கு வரக்கூடாது. ஒரே ஒரு வசனம் நம்ம படிச்சுக்கலாம். நாளாகமமா கிரானிக்கல்ஸ் 1 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் 30வது வசனம். இது நான் இன்னைக்கு தலைப்பே இல்லை, சும்மா கேட்கணும்னு தோணுச்சு. அப்படியே 1 நாளாகமம் கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. 23ஆம் அதிகாரம் 30வது வசனம். ஹல்லேலூயா. அப்படியே இருங்க. நாள்தோறும் எப்பப்போ? காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதிங்கள். காலையிலும் சாயந்தரமும் நம்ம ஆண்டவரை துதிக்கணும். என்னன்னைக்கு துதிக்கணும்? படிங்க. ஓய்வு நாள் அப்படின்னா சண்டே. சண்டே வந்தாலே கடமைக்கு சபைக்கு போகணுன்றவங்க சில பேர் இருக்கிறாங்க. ஆனால் சண்டேக்காகவே வாரத்தெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஆளுங்களும் சில பேர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. திங்கட்கிழமை வந்துச்சுனாக்கா நெக்ஸ்ட்டு சண்டே நான் என்ன பண்ணணும் சபையில் அப்படின்னு ஆலோசிக்கிறவங்க ரொம்ப சில பேர். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, காலையிலையும் மாலையிலையும் ஆண்டவரை துதிங்க. என்னைக்கு துதிக்கணும்னா ஓய்வு நாளில் துதிக்கணும். நெக்ஸ்ட்டு என்னைக்கு அமாவாசை அன்னைக்கு பயந்து போங்கன்னு சொன்னாங்களா? துதிக்கணும் அமாவாசை அன்னைக்கு. அப்புறம் பண்டிகை தினம். ஹல்லேலூயா. பண்டிகை வந்துச்சுன்னா நம்ம சபைக்கு ஓடி வரணும். அமாவாசை வந்துச்சுன்னா சபைக்கு ஓடி வரணும். சப்பாத்து ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னா சபைக்கு ஓடி வரணும். ஹல்லேலூயா. ஸோ நம்மளுக்கு என்னைக்கு சபைக்கு போகலாமான்னு இருக்கணும். அதுதான் நம்மளுடைய எண்ணம். ஹல்லேலூயா. தாவீது சொல்றாரு, 1000 நாட்கள் நான் எங்கேயோ உலகத்தில் வாழ்றதை விட ஒரே ஒரு நாள் காலையிலேருந்து சாயந்தரம் மட்டும் உங்கள் இடத்துல நான் வாழ்ந்துட்டு போயிடுறது எனக்கு நல்லது. ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு தலைப்பே இது இல்லை, இன்னைக்கு தலைப்பு வேற தலைப்பு. ஹல்லேலூயா. ஸோ ரட்சிப்பு, எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டுக்கிறீங்க? சார் யாருமே ரட்சிக்கப்படல. பிரவீன் உங்கள் சபையில் யாருமே ரட்சிக்கப்படல. ஹல்லேலூயா. எல்லாரும் கால்வாசி ரட்சிக்கப்பட்டுக்கிறாங்க, அரைவாசி ரட்சிக்கப்பட்டுக்கிறாங்க, சில பேர் 60% ரட்சிக்கப்பட்டுக்கிறாங்க. யாருமே முழுசா ரட்சிக்கப்படல. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவங்க 2 கையை வசதி ஒரு ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, ரட்சிப்புனா என்ன? எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுக்கிறீங்க இல்லையா? ரட்சிப்புனா என்ன? ஹல்லேலூயா. அது பாதி ரட்சிப்பு. மீதி ரட்சிப்புனா பாதி ரட்சிப்பு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது. மீதி ரட்சிப்புனா அது ஆண்டவரை ஏற்றுக்குன்னா ஞானஸ்தானம் ஏற்றுக்கிறோம். நெக்ஸ்ட் ஆண்டவர்கிட்ட பாவத்தை ஒப்பு கொடுத்தாதான் நீ ஆண்டவரை ஏற்றுக்க முடியும். இல்லைன்னா ஆண்டவரை ஏற்றுக்க முடியாது. நீ ஏற்றுக்கினாலும் அவர் ஏற்றுக்க மாட்டார் இல்லையா? பாவம் இருக்கிற ஒன்று ஏற்றுக்க வரான், ஏற்றுக்க மாட்டார்.
அப்போ ரட்சிப்புனா பாதி ரட்சிப்பு வந்துட்டு ஆண்டவர் ஏற்றுக்கிறது, மீதி ரட்சிப்புன்னா என்ன? ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதுனாக்கா உலகத்தை விட்டு விடுவது, உலகத்தை விட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது தான் ரட்சிப்பு. அல்லேலூயா. எனக்கு உலகம் வானா, எனக்கு யார் போதும்? ஆண்டவர் போதும். ஆண்டவர் எனக்காக மரித்தார். பவுல் சொல்றாரு, நானும் அவருக்காகவே சிலுவையிலே அறையப்படுகிறேன். அல்லேலூயா. அதுதான் ரட்சிப்பு. ரட்சிப்புல சில குவாலிட்டிஸ் இருக்கு. ரட்சிப்பு ஃப்ரீ தான், ஆனா குவாலிட்டிஸ் இருக்கு. அல்லேலூயா. ரேஷன் அரிசி ஃப்ரீ தான், போய் வாங்கும்போது என்ன பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் எடுத்து அரிசி நல்லாக்குதா, பூச்சிக்குதா, கையில் ஒட்டுதா, தூக்கி போட்டால் தூள் பறக்குதா, பொட்டுக்குதா, எத்தனை குவாலிட்டி செக்கு அவன் பண்ணுறானோ இல்லையோ, வாங்குற நீங்கள் செக்கிங் பண்ணுறீங்க இல்லையா? ஹல்லேலூயா. அந்த மாதிரி ரட்சிப்புக்குள்ள சில குவாலிட்டிஸ் இருக்கு. ஹல்லேலூயா. அதில் சில குவாலிட்டிஸ் என்னன்னா விசுவாசம். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் ரட்சிப்புக்குள்ள நீ இருப்பது முடியாது. ஹல்லேலூயா. நெக்ஸ்ட், ஆண்டவருடைய கிருபை. எதனால நீ ரட்சிக்கப்பட்டுக்கிற? நான் ஓடி ஓடி ஆலயத்துக்கு வந்தேன், அதனால ரட்சிக்கப்பட்டேன். நான் உக்காந்து மைக்கெல்லாம் செட் பண்ணேன், நான் ரட்சிக்கப்பட்டேன் சொல்ல முடியுமா? உன்னுடைய செயல்களால நீ எதுவுமே பண்ண முடியாது. ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார், அதனால நான் ரட்சிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டது தான். அப்படின்னா ஆண்டவருடைய கிருபையால நான் ரட்சிக்கப்பட்டேன். மூன்றாவது ரிப்பெண்டன்ஸ், என்ன சொல்லுவாங்க? மனம் திரும்புதல். ஹல்லேலூயா. மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் இல்லாம ரட்சிப்பு இல்லை. ஹல்லேலூயா. நான் இன்னும் பழைய சாக்கடியிலே என் காலை வைக்கிறேன், ஆனா என்னை ரட்சித்து நான் ரட்சிக்கப்பட்டேனாக்கா இன்னும் நாருது அப்படின்னு ஆண்டவர். ஹல்லேலூயா. இன்னும் சாக்கடியில நீ இன்னும் நாரிந்தான் இருக்கிற அப்படின்னு. ஹல்லேலூயா. நெக்ஸ்ட், உன்னுடைய பாவத்தை எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்புவிப்பல். ஹல்லேலூயா. உன்னுடைய பாவத்தை எல்லாம் யார்கிட்ட ஒப்புவிக்கணும்? ஆண்டவர்கிட்ட. என்னைக்கு ஒப்புவிக்கணும்? ஆண்டவர் வந்தோடனே இயேசுவே வந்துட்டியா, இதோ சொல்றேன் அப்பா சொல்லணும் இல்லை. டெய்லி நைட்டு தூங்கும்போது உன்னுடைய பாவம் என்ன இருக்கு எல்லாத்தையும் முட்டி போட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோன்னாக்கா அன்னைக்கு கண்ணோடு முடிஞ்சிச்சு. நம்ம திருவிருந்து எடுக்கும்போது சொல்லுவோம் தெரியுமா? என்ன சொல்லுவோம்? வசனம் சொல்லுது, எவன் தன்னுடைய பாவத்தை அறிக்கை பண்ண மாட்டானோ அவன் மன்னிக்கப்பட மாட்டான், எவன் அதை அறிக்கைப்படி விட்டு விடுவானோ அவன் இரக்கம் பெற்று வாழும். இல்லையா? ஸோ நம்ம பாவத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஊரெல்லாம் சொல்லாதீங்க, உங்களை முக்கிய எடுத்துருவாங்க. ஹல்லேலூயா. அதுதான் அவங்களுக்கு கிடைச்ச நல்ல சான்ஸ். என்னன்னா கேட்கும்போது ரொம்ப இனிமையாக கேட்பாங்க, ரொம்ப ஆறுதலாக பேசுவாங்க. ஆனால் நீ வீட்டுக்கு போகிறதுக்குள்ள பொம்பளை வாய் நார வாய். ஹல்லேலூயா. ஒரு ரிசர்ச் சொல்லுது, ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுதுனாக்கா, ஆம்பளை ஒரு நாளைக்கு 3000 வார்த்தை பேசுறானா. எத்தனை? பொம்பளை ஒரே வார்த்தையா? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சிக்குதா? யார்? ஏய், ஒரே வார்த்தை. கடவுளே, இவங்கள நான் தான் இப்போ சிலுவையில் இருந்து சொல்லணும், கடவுளே இவங்க என்ன செய்கிறாங்களோ இவங்களுக்கு தெரியாது, இவங்களை மன்னிச்சிருங்க. ஒரே வார்த்தையா? சயின்டிஸ்ட் சொல்றாமா கணக்குலே வரமாட்டேன்னு சொல்றான் அவன். நீ நானா ஒரு வார்த்தைன்ற? கல்யாணத்துக்கு முன்னாடி என் பொண்டாட்டி எப்பப்ப பேசுமான்னு காத்துன்னு இருந்தேன். இப்போ அவ எப்பெல்லாம் நான் என் பொண்டாட்டி கிட்ட சொல்லுவேன், 11 மாசம் நீ பேசு, ஒரே ஒரு மாசம் நீ மௌன விரதம் ஏத்துக்கோ. 11 மாசம் நீ ஏத்தின பிபிய ஒரே மாசத்துல நான் இறக்கிறேன். ஹல்லேலூயா. இது பிரவீன் இருக்கும்போது கூட சொல்லிக்கிறேன்ல, ஜீவிதாக்கா கிட்ட சொல்லிக்கிறேன். ஹல்லேலூயா. தாங்க முடிய மாட்டேங்குது, அவ்வளோ பேச்சு. எப்போ நீங்க பேச குறைக்கிறீங்களோ மனுஷங்கிட்ட பேச குறைங்க, ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நான் ரத்தத்தை பார்க்க விரும்பலை, மனுஷனா நான் ரத்தத்தை பார்க்க விரும்பலை. அதனால கொஞ்சம் மௌன விரதமாக இருமா தயவுசெய்துமா ப்ளீஸ் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் பொண்டாட்டி கிட்ட. ஏன்னா திட்டினே இருக்கும், ஏன்னா லேடிஸ் அது கேரக்டர் அப்படி தான்.
ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு, நீ எப்போ என்கிட்ட வந்து பேசுறியான்ட்டு. ஏன்னா அது எனக்கு பொண்டாட்டி, ஆனால் ஆண்டவருக்கு புள்ள. ஹல்லேலூயா. என் புள்ள எப்போ வந்து என்கிட்ட பேசுமான்னு தகப்பன் காத்துன்னு இருப்பான், புருஷன் இல்லை. ஹல்லேலூயா. என்கிட்ட விட்டு தயவுசெய்து ஆண்டவரை பிடிச்சிக்கோமா அப்படின்னு சொன்ன நாட்களும் உண்டு. ஹல்லேலூயா. அதனால நம்ம ஆண்டவர்கிட்ட அதிகமாக பேசணும்னு அவரு எதிர்பார்க்குறாரு. ஹல்லேலூயா. ஸோ ரட்சிப்புக்குள்ள கன்ஃபெஷன் ரொம்ப முக்கியம். நீ என்ன பேசணும்னு நினைக்கிற, உன் மைண்டில் என்ன இருக்குது, உன் மனசில் என்ன இருக்குது, கெட்டது இருக்குது, நல்லது இருக்குது, எல்லாமே ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர் அவர் என்ன சொன்னார்னா, ஆண்டவர்கிட்ட போயிட்டு கேட்டுன்னு இருந்தாங்க, ஏசப்பா வந்துட்டு ராத்திரியெல்லாம் உங்ககிட்ட பேசினாருன்னாரு. என்ன பேசியிருப்பார்? அவருக்கு புள்ளக்குட்டி இல்லை, மனைவி இல்லை, இந்த தொல்லை குத்துச்சுன்ட்டு அங்கே போய் ஒப்பாரி வைக்கிறதுக்கு அவர்கிட்ட எதுவுமே இல்லை. என்னை விட்டுருந்தாக்கா நான் லிஸ்டே கொடுத்துருப்பேன் ஆண்டவர்கிட்ட. ஆனால் அவருக்கு எதுவுமே இல்லை. என்னத்த பேசியிருப்பாருனாக்கா, காலையில் ஏஞ்சதுலேருந்து நைட்டு எல்லாரும் போகிறப்போ எத்தனை பேர்கிட்ட என்ன நான் பேசினாரு, ஒரு வார்த்தை விடாமல் ஆண்டவர்கிட்ட ஒப்புவிக்கிறாரு நைட்டெல்லாம் உக்காந்து. ஹல்லேலூயா. அவரு 10 மணிலேருந்து 3 மணி மட்டும் ஏசப்பா பேசினா 3 மணிக்கு ஆண்டவர் பேச தொடங்குறாராம். மறுநாள் நீ என்ன பண்ணணும்? ஹல்லேலூயா. ராத்திரி எல்லாம் ஆண்டவர் கூட கழிக்கிறது இதுதான். உனக்கு மனசில் என்ன இருக்குது அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட பேசு. ஹல்லேலூயா. உனக்கு கன்ஃபெஷன். நெக்ஸ்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி பேப்டிசம் எடுக்காமல் உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் இடம் இல்லை. நெக்ஸ்ட்டு ஆண்டவரை எப்படி நேசிக்கிறீங்களோ அப்படியே யாரை நேசிக்கணும்? மற்றவங்களை யாரம்மா? சொல்லுமா அது. ஹல்லேலூயா. ரட்சிப்புனா என்ன? யாரை நேசிக்கிறது ரட்சிப்பு? எத்தனை பேர் இங்க நேசிக்கிறீங்க? எத்தனை பேர் நேசிக்கிறீங்க சொல்லுங்க. அதான் யாரு எத்தனை பேர்? அம்மா உண்மையா ஆண்டவர் இங்க இருக்கிறாரு. எங்க 2-3 பேர் என் நாமத்தினால இருக்கிறீங்களோ அங்க நான் இருக்கிறேன்னு சொன்னார். இங்க ஆண்டவர் இருக்கிறாரு. ஆண்டவர் முன்னாடி மனசு தொட்டு சொல்லுங்க, இல்லைனாக்கா மனசு வச்சிரும். இன்னைக்கு நான் என் விரோதியை கூட நேசிக்கிறேன்ட்டு உண்மையா கை தூக்குறவங்க தூக்குங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இன்னும் நீங்கள் ஃபுல்லாக ரட்சிப்புக்குள்ள வரல. என்ன சதீஷ், கரெக்டா? ரட்சிப்புக்குள்ள வரல. ஆண்டவர் கொடுத்த 2 கட்டளை. என்ன கட்டளை? 1, எல்லாவற்றிலும் மேலான ஆண்டவரை முதல்ல நேசி. 2வது, உன்னை நேசிப்பதை போல பிறரை நேசி. இந்த 2 செல்லாது. ஹல்லேலூயா. ஸோ ரட்சிப்புனாக்கா உன்னை நேசிக்கிறத போல உன் விரோதியை நேசிக்கணும். உன் காலில் முள்ளு குத்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவேன்? எடுக்க முடியுமா? ஐயோ எம்மா காலில் தானே குத்துச்சு, வாயை அசைது, கண்ணில் தண்ணி வருது, கையை மேலே தூக்குது. அதுதான் உன் விரோதி காய்ச்சுன்னா நீ அப்படி பதறணும். ஹல்லேலூயா. அப்படி பதறலைனாக்கா நீ ரட்சிப்புக்குள்ள இல்லை அப்படின்ட்டு ரோட்டில் போகிறவங்க வரவனுக்கெல்லாம் அடிபடும் போதெல்லாம் கை தூக்கின்னு போயின்னு இருக்காதீங்க. மனசில் அந்த பதட்டம் இருக்கணும். அவனுக்கு எப்படியாவது உதவி பண்ணணும் அப்படின்ற ஒரு பதட்டம் இருக்கணும். ஹல்லேலூயா. நெக்ஸ்ட்டு என்னன்னாக்கா உதவி செய்கிற குணம் இருக்கணும். ஹல்லேலூயா. நெக்ஸ்ட்டு பரிசுத்தமாக வாழ கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. இன்னும் நான் செய்திக்குள்ளவே போல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நெக்ஸ்ட்டு ப்ரேயர் பண்ணணும். எந்த ஆவி உங்ககிட்ட இருக்கிறதுன்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, 40 நாள் உபாசம் போட்டு வெளியே வந்தவொடனே, பிசாசு வந்தவொடனே ஆண்டவர் தெரிஞ்சுக்கினார், இவன் பிசாசு. ஹல்லேலூயா. நீங்கள் அந்த ஆவியை பகுத்தறிவு இருந்து இருக்கணும். ஹல்லேலூயா. நெக்ஸ்ட்டு ஆண்டவருக்குள்ள எப்பவுமே நிலையா நிற்கணும். எந்த சமயத்திலும் எந்த ஸ்தானத்திலும் நான் நிற்க வைக்குவேன். ஸோ இது குவாலிட்டிஸ். ஹல்லேலூயா. ஆனால் இது எல்லாத்துலேயும் மேலான ஒரு குவாலிட்டி இருக்கு. யார் கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். இத்தனை குவாலிட்டி சொன்னனே ரட்சிப்புக்குள்ள, இது இல்லைனாக்கா இதெல்லாம் விழுந்துச்சு.
விசுவாசம் சொல்லிட்டேன் நான். இப்போ சொன்ன எல்லாம் குவாலிட்டியை விட்டு இதெல்லாம் ஒரு சைடுனாக்கா, இந்த ஒரு குவாலிட்டி இல்லைனாக்கா இதெல்லாம் ஒரு குவாலிட்டி உங்ககிட்ட இல்லை, இதெல்லாம் இருக்கு, அப்போ நீ டோட்டலாக ரட்சிப்புக்குள்ளவே இல்லை. அந்த குவாலிட்டினா உலக அன்பு. ஹல்லேலூயா. அன்பு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, அன்புனா என்ன? அன்புனா எங்க வீட்டில் ஒரு பையங்கிறான், அவன் பேர் அன்புன்றது இல்லை. ஹல்லேலூயா. அன்புல நிறைய விஷயம் இருக்கு. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா? அன்புனா கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. என் பையன் என்னை நேசிக்கிறானாக்கா நான் என்ன சொன்னாலும் செய்வான். குதிட்டானா குதிச்சிருவான். சின்ன வயசுல குழந்தைங்களை பார்த்துக்கிறீங்களா? ஒரு வயசு 2 வயசு பையன் அவளை மேலே நிற்க வச்சு செல்லம் குதினாக்கா எகிர் குதிச்சிருவான். ஏன்னா அவன் என்ன நேசிக்கிறான், என்ன நம்புறான். ஹல்லேலூயா. பெருசாயிட்ட பிறகு அன்பு அப்படியே குறைஞ்சிரும். இப்போ குதிரானாக்கா போயோ அப்படின்னும். ஏன்னா குறைஞ்சிச்சு அன்பு. ஹல்லேலூயா. அன்புனா கீழ்ப்படிதல். எப்படியாப்பட்ட கீழ்ப்படிதல்? இங்கே நான் சில வசனங்களை கொடுக்குறேன். யோவான் 14:15. எவ்வளோ நேரம்? ஹல்லேலூயா. ஏன்னா அவங்கள கேட்டால் இப்போ முடிச்சிருங்க அப்படின்னு. ஹல்லேலூயா. முதல்ல அன்பு என்னன்னா என்னுடைய கற்பனைகளை கை கொள்வதே தான் முக்கியமான அன்பு. ஹல்லேலூயா. அப்படின்னா கீழ்ப்படிதல். என்னுடைய கற்பனைகள் என்னென்ன கற்பனை இருக்கு இப்பதான் சொன்னேன். எத்தனை கற்பனை இருக்கு? பழைய ஏற்பாட்டில் டோட்டலா 621 கற்பனை இருக்கு. தலைகீழ நின்னா கூட நம்ம செய்ய மாட்டோம். ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் சேர்த்து 2ஆ கொடுத்துட்டாரு. அதுதான் இப்ப சொன்னேன். முதல்ல நீ ஆண்டவரை நேசி, 2வது உன்னை நேசிக்கிறத போல பிறரை நேசி அப்படின்னு சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. ஸோ என்னை நீங்க அன்பு கூறணும்னாக்கா என்னுடைய கட்டளைகளை கற்பனைகளை நீங்க கை கொள்ளணும். நீங்க கை கொள்ளலைனாக்கா உங்களுக்குள்ள ஆண்டவர் மேல அன்பு இல்லை. உன்னை நேசிக்கிறத போல பிறரை நேசி. ஹல்லேலூயா. நேத்தான் ஒரு வீடியோவை காட்டியிருந்தேன் சுதேஷ்க்கு. ஒரு அம்மா எவ்வளோ ஆண்டவரை நேசிக்குதுன்னா பைபிளில் வச்சு அந்நிய பாஷையில் பேசினுக்குது. இல்லை, அந்நிய பாஷையில் பேசினுக்குது. கெட்ட வார்த்தையில் திட்டின்னுக்குது. எஸ்வே அவன் இப்படி நாசமாக போட்டோம், கெட்ட வார்த்தையில் திட்டின்னுக்குது. எங்கள் ரிலேட்டிவ் ஒரு அம்மா இருந்துச்சு. நாங்கள் பாம்பே கூட்டு போனோம். அந்த அம்மாவை போயிட்டு வரும்போது பின்னாடி ஜீப்பில் உக்காந்துருந்தோம். எங்கள் எதிர்க்க உக்காந்துக்குது. போலீஸ்காரன் கையாட்டின்னுக்கிறான். கையாட்டும் போது எஸ் போலீஸ்காரன் பிடிக்கூடாதுன்னா புஷ்டான். பிடிச்சோடனே டிரைவரை கூப்பிட்றான். எஸ்வே ஃபைனை போடக்கூடாதுன்னா போட்டான். ஏசுவே அவன் குடும்பம் நாசமா போட்டோம், ஏசு நாமத்தினால நான் கட்டளையிடுறேன் நாசமா போட்டோம் அப்படின்ச்சு. அந்த அம்மா அடுத்த வருஷமே செத்துச்சு. ஹல்லேலூயா. பிறருக்கு நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் உனக்கு நடக்கும். ஹல்லேலூயா. அட்லீஸ்ட் அதில் பாதியாவது நடக்கும். இங்கே பாருங்களேன், ஒரு பந்து பெயிண்டில் முக்கி செவுத்துல அடிச்சிங்கன்னா என்ன ஆகும்? எங்கே ஆகும்? செவுத்துலையும் ஆகும். ரிட்டர்ன் அது உங்களுக்கும். அதே சாக்கடையில் வச்சு அடிச்சிங்கன்னா, இதே சென்ட்டில் வச்சு அடிச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் எத்தை வீசுறீங்களோ அது ரிட்டர்ன் உங்களுக்கும் வரும். அந்த அம்மா நாசமாக போயிடுச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார் அவங்கள நேசி அப்படின்றார். ஆண்டவர் பாருங்க எவ்வளோ நல்லவர். சிலுவையில் இருந்துன்னு அவர் சொல்கிறார், பிதாவே இவங்க என்ன செய்கிறாங்க தெரியாது, அவங்கள தயவுசெய்து மன்னியும். இவங்களை மன்னிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருனாக்கா ஆண்டவர் அவருடைய அந்த தியாகத்தை ஏற்றுன்னு இருக்க மாட்டார். அவர் மன்னியும் சொன்னதுனால அவருடைய தியாகத்தை ஏற்றுக்கினார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் படிக்கலாம். 2 யோவான் 1:6. 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆமென். அவர் கற்பனையின்படி நடந்து கொள்வதே. ஹல்லேலூயா. வேற இல்லவே இல்லைம்மா. அவர் கற்பனை என்ன ஆகுதோ அதுபடி நடந்துன்னு போ. அவ்வளோதான் அன்பு. அவர் உன்னை மன்னிக்கிறாரா, நீ மற்றவங்கள மன்னிச்சுக்கோ. அவர் உங்களை மன்னிக்கலையா?
ஹல்லேலூயா. நீ நாசமாக போயிட்ட. அவர் சொல்கிறாரு, ஒருத்தன் வரான், ஆண்டவர் ஒரு ஓமை சொல்லும்போது சொல்கிறாரு, ஒருத்தன் கடன்காரன் வந்துட்டு ராஜா பார்த்துட்டு மேலே கூப்பிட்டு, எதாப்பா கடனுனாக்கா அவனுக்கு இருக்கிற எல்லாம் கஷ்டமாக சொல்லிடுறான். ஆண்டவர், சரி எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்டேன், நீ கடனும் கொடுக்காத வட்டியும் கொடுக்காத, நீ போ. மேலே நின்று பார்க்கும்போது இவன் போகிறான், இவனுக்கு ஒருத்தன் கடன் கொடுக்கணும், அவனை பிடிச்சி சிறையில் அடிக்கிறான். ஆண்டவர் விட்டாரா இவனை? இல்லை, தூக்கின்னு போயிட்டு இவனை எங்கே போட்டார்? சிறைச்சாலையில் போட்டது இல்லாமல் என்ன சொல்கிறாரு, வட்டியும் முதல்மா கட்டினா தான் நீ வெளியே போக முடியும். ஹல்லேலூயா. நீ பிறரை மன்னிக்கலைனாக்கா, கண்டிப்பாக சொல்கிறேன், மன்னிக்கப்பட்ட எல்லா பாவமும் உன் மேலே மறுபடியும் வரும். ஹல்லேலூயா. 2 விஷயத்தில் தான் உன்னுடைய பாவம் உன் தலை மேலே நிற்கும். 2 விஷயத்தில் தான். ஒன்று, நீ இன்னொருத்தனை மன்னிக்கலைன்னா உன் பாவம் உன் தலைமையில் நிற்கும். 2வது, உன்னுடைய ஊழியக்காரன் உன்னுடைய பாவத்தை உன் தலைமையிலே வைக்க முடியும். தெரியுமா? ஊழியக்காரனை நம்மளை எவ்வளோ மதிக்கணும் தெரியுமா? ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ எவனுடைய பாவத்தை மன்னிக்கிறியோ அவனுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன். ஹல்லேலூயா. யாருக்கு சொல்றாரு? ஊழியக்காரனை பார்த்து சொல்றாரு, பேதுரை பார்த்து சொல்றாரு, நீ யாருடைய பாவத்தை மன்னிக்கிறியோ அவனுடைய பாவத்தை நான் என்ன பண்றேன்? மன்னிக்கிறேன். அப்போ ஊழியக்காரன், இல்லை ஆண்டவரே தயவுசெய்து இந்த அம்மா சரியே இல்லை, இந்த வாய் சரியில்லை, இந்த பாவத்தை இந்த அம்மா மேலே வச்சிரு அப்படின்ட்டாக்கா பரலோகத்துக்கு போக முடியுமா நீ? ஏன்னா பரலோகத்துக்கு பாவம் இருந்தா போக முடியாது. ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவருடைய கற்பனை நீ ஏற்றுக்கொள்ளனாக்கா உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படலை. அவருக்கு ஆசை இருக்கு. இப்போ இந்த மைக்கு வந்துட்டு அரவிந்த் வாங்கணும்னு ஆசைப்படுறாரு, வாங்க அரவிந்த். ஆனால் நான் விடல. ஆண்டவர் உன்னுடைய பாவத்தை வாங்கிக்கணும் அப்படின்னு சிலுவையில் ரெடியாக்குறாரு. ஆனால் நான் என் பாவத்தை விடல. எப்படி அது என்கிட்ட இருந்து அவர்கிட்ட போயிடும்? ஹல்லேலூயா. ஸோ அவருடைய கற்பனையை நீ ஏற்றுக்கொள்ளனாக்கா உன்னுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் ஏற்றுக்கொள்றதுக்கு ரெடியாக்குறார். ஹல்லேலூயா. நீ பிறரை மன்னிக்கலனாக்கா உன்னுடைய பாவத்தை அவர் மன்னிக்கிறதுக்கு ரெடியாக்குறாரு, ஆனால் முடியாது. ஹல்லேலூயா. ஸோ இன்னொரு வசனத்தை படிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். ஆமென். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுதுன்னா, God links obedience to blessing, stating that keeping his commandments will lead to life. Hallelujah. ஆண்டவருடைய கற்பனைகளை நீ ஏற்றுக்கொண்டா அது உன்னை நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போக செய்யும். ஹல்லேலூயா. அப்ப சாவி யார்கிட்ட இருக்கு? நித்திய ஜீவனுக்குள்ள போறதுக்கு சாவி யார்கிட்ட இருக்கு? அதை திறக்க வேண்டியது யாரு? அப்போ நீ நித்திய ஜீவனுக்குள்ள போலனாக்கா யாரு பண்ண தப்பு? ஹல்லேலூயா. ஸோ பாவத்தை மறக்கிறது வேற, மன்னிக்கிறது வேற. அவர் மன்னின்றாரு. மறக்கிறது மறக்காதது உன்னுடைய இஷ்டம். ஹல்லேலூயா. பாருங்க, நான் அடிபட்டேன், எனக்கு அடி வந்துச்சு, காயம் ஆறிடுச்சு, ஆனால் தள்ளும் பின்ன இருக்கு தானே, இருக்கு. ஹல்லேலூயா. மறந்துருங்க, டோட்டலாகவே மறந்துடு. அவங்க என்ன செஞ்சாங்களோ மறந்துடு. ஏன்னா 4 வருஷத்துல 4-5 வருஷத்துல நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோ, என்ன ஞாபகம் இருக்கும்? நம்மளுக்கு இருக்காது. நம்ம மண்ணுக்கு போயிட்டு பிறகு எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஹல்லேலூயா. ஒருத்தனுக்கிட்ட ஒரு கிறிஸ்டியன் பர்சன் போயிட்டு மைக்கு வச்சு கேட்குறான், நான் உனக்கு $1 மில்லியன் தரேன், $1 மில்லியன். $1 மில்லியன் $25,000 நம்மளுது 20 லட்சம். $1 மில்லியன்னா $10 லட்சம் எப்போ எவ்வளோ இருக்கும்? அவன் கேட்குறான், இந்த $1 மில்லியன் உனக்கு தரேன், இந்த $1 மில்லியன் வேணுமா இல்லை ஏசப்பா வேணுமா அப்படின்னு அவன் சொல்கிறான், நான் ஏசப்பாவை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு. ஏன்? $1 மில்லியன் நான் எவ்வளோ தெரியுமா? உன் தலைமுறை உக்காரலாம், அவ்வளோ பேர் உக்காந்து சாப்பிட்லாம். அது ஏன் வானான்றனாக்கா, சரி நான் இந்த $1 மில்லியன் வாங்கிக்கின்னு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே செத்துட்டேனாக்கா நான் என்ன பண்ணுறது? ஹல்லேலூயா. ஆனால் ஏசப்பாவை நான் ஏற்றுக்கிட்டேன்னா நான் செத்தா கூட நித்திய ஜீவனுக்கு போயிடலாம்.
ஹல்லேலூயா. ஸோ நம்மளுக்கு இந்த உலகம் நிரந்தரம் இல்லை. அதனால இந்த இந்த பாருங்களேன், ஒரு வித்தியாசத்தை நான் சொல்லிடுறேன். நம்மளுக்கு ஆத்மா இருக்கு, சரீரம் இருக்கு. ஆத்மா பரலோகத்துக்கு என்ன வேணுமோ அது தேடும், சரீரம் பூமிக்கு என்ன வேணுமோ அது தேடும். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த சரீரம் எங்க போக வேண்டியது? மண்ணுக்கு போக வேண்டியது. இது இங்கே தான் தேடும். இது என்னென்ன தேடும்னாக்கா, நல்ல ட்ரெஸ் இது கேட்கும், இருக்கிறதுக்கு வீடு கேட்கும், போகிறதுக்கு கார் கேட்கும், பறக்கிறதுக்கு பிளேனு கேட்கும், உக்காந்து ரீல்ஸ், கண்ணுக்கு ரீல்ஸு கேட்கும், நல்ல வாய்க்கு ருசியாக சோறு கேட்கும், நம்ம பேசுறது கேட்க 2 காது கேட்கும். ஆனால் ஆத்மா கொஞ்ச நேரம் ஜெபிக்கணும், கொஞ்ச நேரம் வேத வாசிக்கணும், கொஞ்ச நேரம் ஆண்டவர் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இரு அப்படின்னும், சகோதர ஐக்கியத்தில் இரு அப்படின்னும். இதெல்லாம் இந்த சரீரத்துக்கு பிடிக்காது. ஹல்லேலூயா. அதுதான் பவுல் சொல்றாரு, எனக்கு முக்கியமான விரோதி யாருன்னா என்னுடைய சரீரம் தான். என்னுடைய ஆத்மாக்கும் என்னுடைய சரீரத்துக்கும் ஒரு சண்டை நடக்குது. ஹல்லேலூயா. என்ன சண்டைனா, என் ஆத்மா சொல்லுது ஆண்டவர் கூட இருந்து, சரீரம் சொல்லுது இல்லை உலகத்து பிரகாரமா இரு. இந்த சரீரத்தை ஒடுக்கிறது தான் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. இந்த சரீரத்தை ஒடுக்கிறது தான் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3 6. மைக்கில் படிங்க, மைக்கில் படிங்க. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் கற்பனை நம்ம கை கொண்டோம்னாக்கா அவர் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிடும், நான் யாருன்னு அவருக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா பிகாஸ் we are into deep relationship. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட எப்படியாப்பட்ட உறவு எதிர்பார்க்கிறார் தெரியுங்களா? ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி ஒரு உறவுல இருப்பாங்க, இன்டிமெசி அப்படின்வாங்க. பைபிளில் ஒரு நல்ல வார்த்தை அதுக்கு என்ன பேரு? இன்டிமெசி. அந்த உறவு எதிர்பார்க்கிறார். அவருக்கு சரீரம் இல்லை, அவர் அதனால நம்ம ஆபாசமாக பார்க்கக்கூடாது. அவர் வெறும் ஆவியானவர். அவர் எப்படி எதிர்பார்க்குறோன்னா, நீ என் கூட தனிமையில் இருக்கணும். அவர் சொல்கிறார், என் கூட ஜபம் பண்ணோன்னா நீ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு முகம் கழுவு, க்ளீனாக வா, என்கிட்ட தலைவாரு. எவ்வளோ ரீசெண்டாக சொல்கிறார் பாரு. ஏய், நம்ம பொண்டாட்டிக்கிட்ட சொல்கிறது இல்லையா, அது மூஞ்சாது கொஞ்சம் போய் கழுவு போடி, கொஞ்சம் தலை வாரு, கொஞ்சம் நீட்டாயிரு. நம்மளும் வெளியே போகும்போது சொல்ல, என்ன சட்டை போட்டுங்கிற நீ, துணியாக இது கொஞ்சம் மாற்று போ, கொஞ்சம் ஹேர் ஸ்டைலில் மாற்று, குரங்கு மாதிரி இருக்காது, நீ ஏன் பொண்டாட்டி என்ன சொல்லணும்? ஹல்லேலூயா. எதுக்குனாக்கா அவங்க நம்ம கூட ஒரு இன்டிமேட். எவ்வளோ நல்ல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. நீ எப்படி நடக்கணும்னு நான் உனக்கு கிளீனா சொல்றேன். அவரு அந்த தனிமை, அந்த ஒரு ஐக்கியம், நான் உன்னை தெரிஞ்சுக்கணும், நீ என்ன தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. புருஷன் பொண்டாட்டி கல்யாணம் ஆனோடனே வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு அனுப்ப, ஏன்னாக்கா நீ அவளை பத்தி தெரிஞ்சுக்கோ, அவன் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்குறார், ஒரு இன்டிமெசி. அல்லேலூயா. அன்புன்றது நார்மல் ஆயிடுச்சு, ஒரு இன்டிமெசி. எனக்குள்ள நீ, உனக்குள்ள நான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்னை தெரிந்து கொண்டவன் என்னை அனுப்பினவனை தெரிந்து கொள்கிறான். ஹல்லேலூயா. ஸோ அவர் ரொம்ப ஒரு இன்டிமெசியை எதிர்பார்க்குறார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த ஒபீடியன்ஸ், இந்த கீழ்ப்படிதல் இல்லாமல் இருந்தா எப்படி தூரம் ஆகிறனாக்கா, பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாளை கதை பார்க்குறீங்க. அவர் ஒன்னே ஒன்று தான் சொல்றார், இந்த மரத்துக்கிட்டே போவாது. ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, எப்போ கீழ்ப்படியாம நம்ம கிட்ட வரோம்னாக்கா, எப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட விலகி போறோமோ அப்பதான் கீழ்ப்படியாம நம்ம கிட்ட வரும். ஃபர்ஸ்ட் வருதே ஆண்டவர்கிட்ட விலகி போகும்போது கீழ்ப்படியாம தான் ஃபர்ஸ்ட் வரும். ஹல்லேலூயா. ஆதாம் ஆண்டவர் கூட எத்தனையோ வருஷம் கலந்துட்டார். பைபிளில் நீங்கள் க்ளீனாக படிச்சிங்கன்னா 6 நாளில் எல்லாத்தையும் ஆண்டவர் முடிச்சு 7ஆவது நாள் ரெஸ்ட் எடுத்தாருங்கிறது எத்தனை நாள் எத்தனை வருஷம் சொல்ல. ஆனால் ஆண்டவர்
தேவனோட கூட இருந்தான் அப்படின்னு வசனம் இருக்குதுல்ல. ஹல்லேலூயா. ரொம்ப நாள் கழிச்சு ஆண்டவர் பார்க்குறாரு, இவன் தனிமையாக இருக்கிறது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு ஸ்திரீயை, இப்போ என்ன ஆச்சுனாக்கா, ஸ்திரீ வந்தவொடனே கொஞ்சம் ஜெபம் கம்மி ஆயிடுச்சு. ஸ்திரீ வந்தவொடனே என்ன ஆயிடுச்சு? ஜெபம் கம்மி ஆயிடுச்சு, ஆண்டவர்களுடைய ஐக்கியம் கம்மி ஆயிடுச்சு. ஸ்திரீக்கு பாம்பை பார்த்தவொடனே புருஷன் கூட ஐக்கியம் கம்மி ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. ஸ்திரீ வந்தவொடனே ஆதாம் ஆண்டவர் விட்டு கொஞ்சம் விலகுன உடனே கீழ்ப்படையாம ஆதாம் கிட்ட வந்துடுச்சு. ஆதாமை விட்டு ஏவாள் கொஞ்சம் விலகுன உடனே கீழ்ப்படையாம ஏவாள் கிட்ட வந்துச்சு. இப்ப பாம்பு சொல்றது ஆதாமுக்கு நல்லதா படுது, ஏவாள் சொல்றது ஆதாமுக்கு நல்லதா படுது. ஹல்லேலூயா. ஆதாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியில, ஏவாள் ஆதாமுக்கு கீழ்ப்படியில. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்டவர்கிட்ட விலகும் போது நம்ம கிட்ட வருதுன்னா கீழ்ப்படியாங்க. ஹல்லேலூயா. ஸோ ஆதாமை நீங்க பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியில, ஆதாம் ஆண்டவருடைய சமூகத்திலேருந்து துரத்திட்டார். இன்னொரு மனுஷன் நீங்க பார்த்தீங்கன்னா சவுல், ராஜா சவுல். ரொம்ப பெரிய தப்பெல்லாம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, அந்த பட்டணத்தை எரிச்சிட்டு சாம்பலா ஆக்கிடு, ஒருத்தர் கூட வானா, எல்லாரையும் கொன்னு எரிச்சிடு அப்படின்வாரு. ஆனால் சவுல் என்ன பண்றாரு? சவுல் அவருக்கு மனசுக்கு என்ன நல்லதா தோணுதோ அது பண்றாரு. எதுக்கு பண்றாருன்னா, நான் ஆண்டவருக்காக தான் இது பண்றேன். சாமுவேல் போய் கேட்கும்போது சொல்றாரு, இல்லை நான் எல்லாத்தையும் எரிச்சிட்டேன், வெறும் தங்கத்தை மட்டும்தான் எடுத்துன்னு வந்தேன் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு. அப்படித்தானே சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் ஏத்துக்கலையே, அந்த காணிக்கையும் ஏத்துக்கல, சவுலையும் ஏத்துக்கல. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய காணிக்கை விட உன்னுடைய கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. உன்னுடைய காணிக்கை வேணாம் எனக்கு, நீ எத்தனை வந்த எந்த காணிக்கை எனக்கு வேணாம், உன்னை நான் என்ன பண்றேன், துரத்திடுறேன், நீ வேணாம். ஏன்னா நீ ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ண, எனக்கு கீழ்ப்படினோம். கீழ்ப்படிதல் இல்லைனாக்கா உங்ககிட்ட என்ன இல்லை, அன்பு இல்லை, என் மேல அன்பு இல்லை. நான் என்ன சொல்றேனோ அது செய். ஹல்லேலூயா. இப்போ நீங்க சமையல் செஞ்சுன்னுக்கிறீங்க, ரொம்ப அன்பு பொங்கி என் புருஷன் ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு 1 ஸ்பூன் காரத்துக்கு பதிலாக 2 ஸ்பூன் காரத்தை போட்டிங்க. ரொம்ப அன்பு ஜாஸ்தி, என் அன்பு ரொம்ப செவக்கணும்னு சொல்லிட்டு 2 ஸ்பூன் போட்டிங்க. அந்த மாதிரி ஆண்டவர் இது பண்ணாதேன்னா பண்ணக்கூடாது. இல்லை நான் இன்னும் ஜாஸ்தி பண்ணேன், அதெல்லாம் எதிர்பார்க்கல ஆண்டவர். கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. நான் சொல்றதை நீ செஞ்சிட்டாலே போதும். ஏன்னா அவர் சர்வஞானி. ஹல்லேலூயா. அவருக்கு எல்லாமே தெரியும். அவன் அந்த தங்கத்தை எடுத்துன்னு வந்தானே, அது எந்த விக்கிரகத்துக்கு வச்சுட்டோ இல்லை எதுக்கு யூஸ் பண்ணாங்களோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஏன்னா அது சவுலுக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அது வானான்னா வானா, இது வேணும்னா வேணும். நீ பைபிள் படினா படி, படிக்கலைன்னா உனக்கு தான் கஷ்டம். ஹல்லேலூயா. நான் எங்கள் அப்பா கீழ்ப்படியில. எங்கள் அப்பா சொன்னார், சின்னப்போ பைபிள் படிடா 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 அப்படின்வாரு. நான் இந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு திட்டிக்குவேன் மைண்டில். ஆனால் ஆண்டவருக்கு ஆசை என்னன்னா நான் படிக்கணும் பைபிள். எங்கள் அப்பா ஜெபம் பண்ணுறான், யோ போயா பைபிள் படுறா, இந்த ஆளுக்கு என்ன, எனக்கு புக்கு படித்தாலே தூக்கம் வருது, இல்லை பைபிள் படித்தா எனக்கு எப்படி? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி எங்கள் அப்பா மூலியமாக சொல்லி 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 பார்த்தாரு. நான் கேட்கலன்னு சொல்லோன்னே வசனம் இருக்கு தெரியுமா, நொடி பொழுது உன்னை என்ன, நொடி பொழுது உன்னை கைவிட்டேன், நெக்ஸ்ட்டு நீடிய இரக்கத்தாலே உன்னை சேர்த்து கொண்டேன். ஹல்லேலூயா. அந்த வசனத்தின்படி ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஒரே ஒரு நொடி கைவிட்டாரு, பெரிய ஆக்சிடென்ட் ஆகிட்டு கோமாக்கு போயிட்டேன். கோமாக்கு போயிட்டு வீட்டுக்கு எல்லாம் கான்சியஸ் எல்லாம் வந்தோடனே வீட்டுக்கு வந்து அப்படியே கால் நீட்டின்னு பத்துன்னுக்கிறேன். ஏன்னா கால் வஞ்சிட்டுக்குது, கை வஞ்சிட்டுக்குது, சொல்கிற பேச்சு கேட்கலையே, நம்ம வஞ்சிட்டுக்குது. டிவி பார்க்குறேன், விஜயகாந்தை பார்க்குறேன், ரஜினியை பார்க்குறேன், எல்லாரையும் பார்க்குறேன். பார்த்து அந்த மூஞ்சுக்கு சலிச்சு போச்சு. எத்தனை நாள்லேருந்து அவங்கள பார்க்குறது பார்த்தா டிவி பக்கத்துலேயே பைபிள் இருந்துச்சு. சரி ஆஃப் பண்ணிட்டு அந்த டிவி கொடு, இது பைபிள் கொடுமா அப்படின்னு பைபிள் கொடுத்து அன்றைக்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆண்டவர் இதை ஃபஸ்ட்டே பண்ணியிருந்தா ஏன்டா நான் என் கையை காலை வச்சிருப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் உன்னை எப்படி வழிய வைக்கணும்ன்ட்டு. ஆனால் அதுலேயும் நீ வழியிலன்னா உன்னை ஆண்டவர் புறக்கழிச்சிருவார்.
ஹல்லேலூயா. பாருங்க, சிலுவையில் ஆண்டவர் தொங்கும்போது கூட 2 கள்ளனுங்க ஆண்டவர் கூட பின்னாடி இருந்தாங்க, தொங்கியிருந்தாங்க. அதில் ஒருத்தன் ஆண்டவருக்கு ஏற்ற மாதிரி பேசினார், ஆண்டவருக்கு சார்பாக பேசினார். ஒருத்தன் பேசலை. ஆண்டவர் ஃபோர்ஸ் பண்ணலையே, நீ என் சார்பாக பேசுகிறா, இது எதுவுமே பேசலை. நம்மளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா சாய்ஸ் கொடுத்துக்கிறார். அவர் எவ்வளோ நல்லவர்னாக்கா, உனக்கு என்ன வழி வேணும் நீ சூஸ் பண்ணிக்க. ஹல்லேலூயா. உன் முன்னாடி நான் ஜீவனையும் வச்சிருக்கிறேன், மரணத்தையும் வச்சிருக்கிறேன். உன் முன்னாடி நான் ஜீவ விருட்சத்தையும் வச்சிருக்கிறேன், என்னது அந்த நல்லது கெட்டது தெரிகிற அந்த மரத்தையும் வச்சிருக்கிறேன். அன்னைக்கு ஆதாமு ஏவாள் செவுல்ல ஒன்றுட்டு போய் அந்த ஜீவ விருட்சத்தை சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருந்தானாக்கா இன்னைக்கு எல்லாம் நம்மளுக்கு சாவே இருந்திருக்காது. கரெக்டா? ஆனால் அவன் அன்னைக்கு அது அடிக்காமல் அது கொடுத்த பழத்தை எடுத்து சாப்பிட்டான். ஹல்லேலூயா. எவனோ ஒருத்தன் சொன்னான், ஆண்டவரது தப்பு. யாருது தப்பா? ஆண்டவரது தப்பு. அந்த மரத்தை ஏதேன் தோட்டத்தில் வைக்கிறத பதிலாக சைனாவில் எடுத்துன்னு போய் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். எங்கே வச்சிருந்தோமா ஜீவ விருட்சம்? ஏதேன் தோட்டத்தில் வச்சிருக்கூடாதான், எடுத்துன்னு போயிட்டு அந்த அந்த நன்மையும் தீமையும் அறிகிறதான அந்த மரத்தை எங்கே வச்சிருக்கணுமா? சைனாவில் வச்சிருக்குமா. ஏன்னா அங்கே ஆதாம் ஏவாள் இருந்திருந்தாக்கா பாம்பு வந்து பேசும்போது பழத்தை விட்டு பாம்பை வெட்டி சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்ம பொழிச்சிருக்கலாம். பாம்பு கறி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அப்படி சாப்பிட்ருப்பாங்க. அது ஆண்டவர் செஞ்ச தப்பு. ஹல்லேலூயா. ஆனால் மனுஷனுக்கு முன்னாடி ஆண்டவர் சாய்ஸ் வச்சுக்கிறார். ஜீவனையும் வச்சிருக்கிறார், மரணத்தையும் வச்சிருக்கிறார். நீ ஜீவனுக்குள்ள நடக்கணும் அப்படின்றது தான் ஆண்டவருடைய விருப்பம். நீ தப்பி போகும்போது ஆண்டவர் தட்டி தட்டி பாருங்க, ஒரு ஆடு தப்பி போகும்போது குச்சி வச்சு தட்டுறாரு, கொஞ்சம் கேட்கலையா 2 விடுறாரு. அதே மீறி ஆக்சிடென்ட் ஆகி செத்துச்சுனாக்கா என்ன பண்ண முடியும் இல்லையா? ஸோ ஆண்டவர் சொல்லி சொல்லி பார்க்குறாரு. ஆதாமுக்கு சொன்னார் கேட்கல, சவுலுக்கு சொன்னார் கேட்கல. மோசே எப்பா போய் அந்த கல்லுக்கிட்ட பேசு அப்படின்னாக்கா போயிட்டு அடிச்சிட்டார். இல்லையா? ஆண்டவர் சொல்றார், நீ கானானுக்குள்ள போவாது. எங்க போவாத? கானானுக்குள்ள போவாது. நீ கீழ்ப்படுத்தலைனாக்கா எங்க போக மாட்டேன். ஆனா மோசே கானானுக்குள்ள போனாருன்னு எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எத்தனை பேர் போலன்னு ஒத்துக்கிறீங்க? போலன்றவங்க எல்லாம் கை தூக்குங்க. மோசே கானானுக்குள்ள போல, ஆண்டவர் மோசே போகாம தடை பண்ணிட்டாரு அப்படின்றவங்க எல்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம். என்னம்மா பைபிள் தெரியாதா உங்களுக்கு? ஆண்டவர் மோசே கானான் கிட்ட போகும்போது ஆண்டவர் போய் மோசே கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே நான் கானான்குள்ளே போகிறேன்னாக்கா வானா, நீ மலை ஏறி அங்கேருந்து ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்தை பார்த்து செத்துரு அப்படின்ட்டு ஆண்டவரே வந்து அவரை என்ன பண்ணிட்டாரு? மலை மேலே பொச்சிட்டார் இல்லையா? இப்போ மோசே கானானுக்குள்ள போல அப்படின்றவங்க எல்லாம் கை தூக்குங்க. போலியா? என்னம்மா சரி போனாருன்றவங்க கை தூக்குங்க. அந்த மாதிரி திட்டுது பாரு, கை தூக்குன்னு திட்டுது. சரிம்மா, நான் கேள்விதான் கேட்குறேன், திட்டாதீங்க. போனாரு போலன்றவங்க எல்லாம் கை தூக்குங்க, ஃபுல்லா தூக்குங்க. போலன்றவங்க, போனாருன்றவங்க கை தூக்குங்க. எப்படி போனாருமா சொல்லு, எப்படி போன? இப்போ போலன்றதுக்கு பைபிள்ல ப்ரூஃப் இருக்கு, போனாருன்றதுக்கு எங்க ப்ரூஃப் இருக்கு நீ சொல்லு. இப்ப சொல்லுங்க, போனாருன்றவங்க கை தூக்குங்க. இப்ப யாரும் தூக்க மாட்டீங்க, ஆனா நான் தூக்குறேன். மோசே கானானுக்குள்ள போனாருன்னு நான் சொல்றேன். இப்ப என்ன கள்ள தீர்க்கதரிசியே சொல்லுவீங்க. எப்படி போனாருன்னா, இயேசுநாதர் எங்க பிறந்தாரு? இப்ப நம்மளுக்கு சரீரம் முக்கியமா ஆவி முக்கியமா? சொல்லுங்க, நீ சொல்லுமா. சரீரம் முக்கியமா ஆவி முக்கியமா? ஆவி. ஹல்லேலூயா. இப்போ மோசே வந்துட்டு இயேசுநாதர் வந்துட்டு பெத்லஹேம்ல கானா ஊர்ல அப்படின்னா இஸ்ரேலுக்குள்ள தான் பிறந்தார் இல்லையா? இயேசு இப்போ ஆண்டவர்கிட்ட பேசணுன்ட்டு ஒரு மறுரூப மலைக்கு போறார். மறுரூப மலைக்கு போனப்போ அங்க 2 பேர் ஏசாப்பாவை பார்க்கறதுக்கு வராங்க. யார் யாரு? மறுரூப மலையில 2 பேர் இயேசுநாதரை பார்க்கறதுக்கு வராங்க. யார் யாரு?
மோசேயும் எலியாவும் எங்க வந்தாங்க? மறுரூப மலை எங்க இருக்குது? கானான் தேசத்துக்குள்ள இருக்குது. உன்னுடைய செயல்களால நீ பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆண்டவருடைய கிருபையால நீ பரலோக ராஜ்யத்துக்கு வரலாம். மோசே தன்னுடைய செயல்களால கானான் ஊருக்குள்ள போல, ஆனா இயேசுநாதருடைய இரக்கத்தினால கிருபையினால கானான் ஊருக்குள்ள வந்தாரு. கரெக்டா? ஹல்லேலூயா. ஸோ நம்ம செயல்களால நான் அம்மா என்னுடைய செயலால நான் இந்த ஸ்டெப்பு கூட இறங்க முடியாது. இறங்கணும்னு நினைக்கும் போது ஆண்டவர் இந்த மூச்சு இழுத்துட்டாருன்னு வச்சுக்கோ, இறங்க முடியுமா? அவருடைய கிருபையால மட்டும்தான் நான் போக முடியும். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, மோசே கானான் ஊருக்குள்ள போனாரா இல்லையா? போனார். எப்படி போனாருன்னா தேவனுடைய தயவால போனார். ஹல்லேலூயா. தேவனுடைய தயவு இல்லைன்னா போயிருக்க முடியாது. ஹல்லேலூயா. சரி, எப்படி இப்போ இவங்க எல்லாம் கீழ்ப்படியில, யாரெல்லாம் கீழ்ப்படியில? மோசே கீழ்ப்படியில, சவுல் கீழ்ப்படியில, ஆதாம் கீழ்ப்படியில. இப்போ எப்படிதான் இது அப்படின்னும் போது ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஒரு வசனத்தை எடுத்து படிக்கலாமா? இந்த வசனம் யோவான் 3:16. இந்த 3:16 எல்லா சாப்டர்லயும் ரொம்ப நல்லா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரலே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா இயேசுவின் கீழ்ப்படிதனால நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு கீழ்ப்படியலனாக்கா உன்னை ஆண்டவர் பார்த்திருக்க கூட மாட்டார். இயேசு எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார். ஆண்டவரான இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் தகப்பன் எனக்கு என்ன சொல்றாரோ அதை தான் நான் செய்வேன். அவர் சொல்லாததை நான் எதுவுமே. அப்போ ஆண்டவர் ராத்திரியெல்லாம் உக்காரும்போது தேவன் சொல்லி கொடுப்பாரு, இது செய், இன்னைக்கு இது போ, நீ இந்த இடத்துக்கு போ, அங்கே பாரு அவன் முடவன் உக்காந்து இருப்பான், அவனுக்கு நல்லது செய். இந்த இடத்துக்கு போ, அந்த 12 வருஷமா அந்த ஸ்திரீ இருக்குது, அந்த அம்மா உங்ககிட்ட வந்து உன்னை தொடும், அந்த நல்லா. ஆண்டவர் பிதானவர் என்ன சொல்றாரோ அது இயேசு செய்தார். ஹல்லேலூயா. கடைசியா ஒரு வசனம் நம்ம படிக்கலாம். எத்தனை மணிக்குமா எப்பவுமே முடிக்கிறது? 1 மணிக்கா? ஓகே. ஹல்லேலூயா. அப்போ இன்னும் நிறைய வசனத்தை படிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. யோவான் 14:31. பாருங்க, பாருங்க, பிதா எனக்கு என்ன கட்டளை இடுறாரோ பாருங்க, அவர் எவ்வளவு ஒபீடியண்டா இருக்கிறார் பாருங்க. எதுக்கு அவ்வளோ ஒபீடியண்டா இருக்கணும்னாக்கா நீ நான் இல்லை, நீ நான் கீழ்ப்படியில. ஹல்லேலூயா. 100% நான் இயேசுநாதர் மாதிரியே வாழ்ந்துங்கிறேன். ரட்சிப்புக்குள்ள நான் 20 வருஷம் 30 வருஷம் 10 வருஷம் ஆயினுக்குது. ஆனா இந்த நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இது வரைக்கும் நான் இயேசுநாதர் எப்படிங்கிறாரோ அப்படியே நான் இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா யாராவது? ஏன்னா நீ ரட்சிக்கப்பட்டுக்கிற தானே, இயேசுநாதருடைய புள்ள, பாப்டிசம் எடுத்துக்கிற, பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரு. ஆனாலும் நான் இயேசுநாதர் போலவே வாழ்றேன்னு சொல்ல முடியுமா? இல்லை. ஏன்னா நம்மளுடைய எல்லா செயல்லையும் ஏதோ ஒரு இடத்துல நம்ம தப்பு செய்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ ஒரு ஸ்கேல் இருக்கு, ஸ்கேலை வச்சு லைன் கோடு ஸ்ட்ரைட்டாக இழுக்கலாம். ஸ்கேலை இல்லாமல் இழுக்க முடியாது. நம்ம இயேசுநாதர் ஸ்கேல், அவரை வச்சா நான் கோடு கிளீனாக இழுக்குவேன். அவர் எடுத்துட்டு பார்த்தாக்கா என் கோடு இப்படி வரும், இப்படி வரும், எப்படியா போகும். அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை சரியில்லை. எவ்வளோ சரியில்லைனாக்கா, நான் எழுத பார்த்தேனாக்கா என்னுடைய பாவம் இந்த பைபிளை விட ஜாஸ்தி இருக்கும். உங்களெல்லாம் விட்டுருங்க, நீங்கள்லாம் நீதிமான். பிரதான பாவியா முன்னாடி நிற்கிறவன் நான் தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் என் கண்ணுக்கு எடுத்து பார்த்தாக்கா நான் பிறந்ததுலேருந்து செஞ்ச பாவம் எவ்வளோனாக்கா இந்த பைபிளை விட அதிகமாக இருக்கு. இப்போ இதெல்லாம் நான் எப்படி நானா இருந்தால் நான் என்னத்த பண்ணுவேன்? நான் சொல்லு. ஆண்டவர் சொல்றாரு, இல்லை அதெல்லாம் விட்டுரு, நீ என்ன நம்பு, அந்த பாவத்தெல்லாம் நான் சுமக்கிறேன். ஏன்னா நீ கீழ்ப்படிய மாட்டேன்.
உனக்குள்ள யாருடைய ரத்தங்குது? நீ கீழ்ப்படியாததுனால உனக்குள்ள ஏவாளுடைய ரத்தம் இருக்கு. ஹல்லேலூயா. டிஎன்ஏ அங்கதான் போகுது. அதனால நீ கீழ்ப்படிய மாட்டேன், உனக்காக நான் கீழ்ப்படுகிறேன். ஹல்லேலூயா. நான் கீழ்ப்படினதுனால ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. அதே யோவான் 5ஆம் அதிகாரம் 30வது வசனம். நான் இப்ப சொன்னது தான் உங்களுக்கு வசனத்தை குத்துங்கிறேன். அப்பே சீக்கிரம் முடிச்சிடலான்னு பார்த்தேன், ஆனா இன்னும் டைம் இருக்கிறதுனால. சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. என்னை அனுப்பின பிதாவின் சித்தத்தை நான் செய்கிறபடியால், அவருடைய சித்தம் என்னான்ட்டு தெரிஞ்சுன்னு செய்யறது தான் இயேசுநாதர். ஹல்லேலூயா. ஆனா இயேசுநாதருடைய சித்தம் என்னான்னு தெரிஞ்சு கூட செய்யாம இருக்கிறது தான் நம்ம. அப்போ நம்மளுக்கும் இயேசுநாதருக்கும் ஏதாவது ஒரு இடத்துலயாவது, எங்க அப்பா செத்த உடனே நான் எங்க அப்பனை பார்த்துட்டு வெளியே வரேன். எங்க அப்பா கூட நான் இருந்ததே இல்லை, சின்னப்பத்துலேருந்து நான் எங்கள் அப்பா கூட இருந்ததில்லை. ஆனால் செத்துட்டுக்கிறாரு, பாடி இருக்குது. பார்த்துட்டு வெளியே வந்தோடனே எல்லாரும் பார்த்துட்டு கேட்குறாங்க, நீ பிரகாஷ் பையன் தானே அப்படின்றாங்க. ஆமாம், ஏன்னா நீங்கள் பார்த்ததில்லை. எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா, அதான் மூஞ்சி காட்டுது. உன் மூஞ்சி யார் மாதிரி இருக்குது? உங்கள் அப்பா மாதிரி இருக்குது. ஆனால் எப்படி வச்சு பார்த்தாலும் நான் இயேசுநாதர் மாதிரி இல்லை. ஹல்லேலூயா. நீ என்னதான் ட்ரை பண்ணு, நீ நடிச்சு கூட காட்டு, ஆனால் உன்னை இயேசுநாதர் மாதிரி பரலோகம் ஏற்றுக்குமா? ஏற்றுக்காது. ஹல்லேலூயா. நான் எப்பவுமே சொல்றது ஒன்று தான், உன்னுடைய வாய் சுவிசேஷம் சொல்லலாம், ஆனால் உன் வாய் இல்லை, உன்னுடைய வாழ்க்கை சொல்லணும். ஹல்லேலூயா. நீ நடக்கும்போது உன்னுடைய நட இயேசுவை காட்டணும். நீ பேசும்போது உன்னுடைய பேச்சு இயேசுவை காட்டணும். ஹல்லேலூயா. வெளியே தூக்கின்னு போயிட்டு உன்னை பார்த்து பல பேர் ரட்சிப்புக்குள்ள வரணும். ஐயோ, இந்த அம்மா உலக வாழ்க்கையில் இருக்கும்போது எப்படியோ இருந்துச்சு, இப்போ பைபிள் தூக்கணும்னு இப்படி ஆயிடுச்சே, நானும் இப்படி ஆகணுமே அப்படின்னு ஆசை அவங்களுக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. நீ 4 வார்த்தை சுவிசேஷம், இயேசு உனக்காக மரித்தார், உனக்காக வர போறாருன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டு கெட்ட வார்த்தை பேசினேன்னு வச்சுக்கோ, எவர் ரட்சிக்கப்படுவான்? அவ பைபிள் தூக்குனாலும் ஒரே மாதிரி தாங்கிறா, பைபிள் தூக்கா கட்டி கூட ஒரே மாதிரி தாங்கிறா. அப்ப இயேசுநாதர் என்னத்துக்கு? ஹல்லேலூயா. உன்னை பார்த்து ஒரு ஆத்மா ரட்சிப்புக்குள்ள வரலனாக்கா அதுக்கு கூட கணக்கு நீ கொடுக்கணும். உன் வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க உன்னை பார்த்து ஐயோ இவங்கள மாதிரி நான் ஆகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது பின்வாங்கி போயிட்டாங்கனாக்கா அதுக்கு கணக்கு யார் கொடுக்கணும்? ஸோ வாய் மட்டும் இயேசுவை பேசக்கூடாது, உன்னுடைய வாழ்க்கை கூட இயேசுவை பேசணும். ஹல்லேலூயா. உன்னுடைய நடை, உடை, பாவனை ஒன்னொன்னும் இயேசுவை பேசணும். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு பிதானவரை பூமியில காட்டினார். எப்படி காட்டினார்னா, அவர் சொல்றாரு, நீ என்ன பார்த்தனா யாரை பார்த்த மாதிரி? பிதாவை பார்த்த மாதிரி. அப்போ நான் பிரவீனை பார்த்தாலும் நான் சிஸ்டரை பார்த்தாலும் யாரை பார்த்த மாதிரி இருக்கணும்? இயேசுநாதரை பார்த்த மாதிரி இருக்கணும். அப்போ நான் பிதாவை பார்த்த, உனக்குள்ள நான் பார்க்கணும். பார்க்கலையா அப்போ உனக்குள்ள ரட்சிப்பு கரெக்ட் தானே? போய் ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை எடுத்து படிக்கலாம். அதே யோவான் 8ஆம் அதிகாரம் 28லேருந்து 29. ஆமென். ஹல்லேலூயா. அவர் என்னை அனுப்பி இருக்கிறபடினால் நான் அவரை நன்றாக அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அவர் என்னான்னு தெரியும். இயேசு பிதா என்னான்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்பதான் நீ இயேசு. இயேசு யாருன்னு நீ தெரிஞ்சிருக்கணும், அப்பதான் நீ சிஷ்ய. ஹல்லேலூயா. ஆண்டவர் மார்க் 15-16 படிக்காதீங்க, சொல்றாரு, உலகெல்லாம் போயிட்டு எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லி எல்லாரையும் என்ன ஆக்கணும்னு இருந்தாரு?
சிஷ்யனா ஆக்கணும். அப்போ நம்ம எல்லாம் சிஷ்யமார்களா மாறணும். நீ சிஷ்யனா மாறலனாக்கா, நீ விசுவாசியா இருந்தாக்கா உனக்கு வேல்யூ இல்லை. ஹல்லேலூயா. நீ சிஷ்யன் ஆகணும். பாருங்க, விசுவாசனாக்கா இயேசு எனக்காக இருக்கிறாருன்றது விசுவாசம். ஆனா சிஷ்யனாக்கா இயேசுவின் அதிகாரத்தை பயன்படுகிறது தான் சிஷ்யன். என்னிலும் மேலான காரியங்களை நீ செய்வாய். அப்ப நீ செய்யலனாக்கா நீ சிஷ்யனே இல்லை. ஹல்லேலூயா. நீ இன்னும் விசுவாசியா இருக்கிற. பவுல் சொல்றாரு, நீ இன்னும் பால் குடிக்கிற குழந்தையா இருக்கிற, எத்தனை நாள் தான் நான் உனக்கு பால் கொடுக்குறது சொல்றாரா இல்லையா? பால் கொடுக்குறது யாருக்குன்னா விசுவாசிக்கு. நீ கறி சாப்பிட்றன்னா சிஷ்ய. ஹல்லேலூயா. நம்ம கறி சாப்பிட்றவங்களா இருக்கும் அப்படின்னு வீட்டுக்கு போயிட்ட உடனே எந்த கறின்னு யோசிக்காதீங்க. வசனம் தான் நமக்கு உணவா இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சரீரத்தை நான் சாப்பிட்டுனே வாய் என்ன பண்ணுமா மென்னுனே. ஆண்டவர் சொல்றாரு, அந்த பலி கொடுக்குற மாடுங்க எந்த மாதிரி பலி ஆண்டவர் எதிர்பார்க்குறான்னாக்கா, எனக்கு தெலுங்குல வருது, நெமரேசேது அப்படின்வாங்க. நெமரேசேதுனாக்கா மேஞ்சினே இருக்குது, வச போடுறது இல்லையா? அது பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் மாடு பார்த்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட்றோம். போகும்போது வரும்போது பிளாஸ்டிக் கவரு என்ன இருக்குது எல்லாத்தையும் சாப்பிட்றோம். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல போய் உக்காந்து சாப்பிட்டதெல்லாம் வெளியே எடுத்து என்ன பண்ணோம்? அதுதான் ஆண்டவர் அந்த மாதிரி எதிர்பார்க்குறாரு. நீங்க என்ன கேட்குற வசனம் இது? வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்கு போயிட்டு அதை தியானிச்சுனே இருக்கணும். ஹல்லேலூயா. அப்பதான் நீ சிறந்த பலி. நீ எனக்கு எல்லா வசனமும் தெலுங்கும் கன்னடாவிலே வருது. பகலும் இரவும் உன்னுடைய வசனத்தை நான் என்ன பண்றேன்? எத்தனை பேர் தியானிக்கிறீங்க? தியானம் என்ன? மைண்ட்ல ஓடினே இருக்கணும், வாயில சொல்லினே இருக்கணும், ஸ்தோத்திர பலி வந்துனே இருக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் வசப்படுறது. அந்த பலியை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அந்த பலியா நீ எப்ப மாறுறனாக்கா, நீ சிஷ்யலா இருந்தா மட்டும்தான். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, சிஷ்யனுங்க பகலெல்லாம் ஆண்டவர் கூட இருப்பாங்க. நைட்டு தூங்கும்போது ஆண்டவர் எங்கேயாவது ஜெபம் பண்ணாக்கா ஆண்டவர் தேடின்னு போவாங்க. எங்க போனார் இவரு, எங்க போனார் இல்லையா? தேடின்னு போந்த பாத்துக்கிறீங்களா? ஆண்டவருடைய தேடுதல் என்னது இரவும் பகலுமா உங்களுடைய வாழ்க்கையில. அப்போதான் நீ சிஷ்ய. இங்கேருந்து எப்போ வீட்டுக்கு போகலான்னு இருந்தாங்கன்னா நீங்க சிஷ்ய இல்லை, நீ இன்னும் விசுவாசி. ஹல்லேலூயா. நீ வீட்டுக்கு போயிட்டு நான் நிறையா சபையில் சொல்லிட்டேன், விசுவாசிங்க இப்பெல்லாம் எப்படிங்கிறாங்கனாக்கா, சூப்பர் மெசேஜ் பாஸ்டர், வண்டர்ஃபுல், பியூட்டிஃபுல் இங்கெல்லாம் சொல்லிட்டு வெளியே போயிட்டு 4 வாரத்தை உங்ககிட்ட பேசினோடனே, அம்மா பாஸ்டர் என்ன மெசேஜ் கொடுத்தாங்கனாக்கா, பாஸ்டரு எந்த பாஸ்டரு? அப்போ நீங்கள் என்னது, நீங்கள் நல்ல பல்லியா? நீங்கள் செவுத்துல இருக்கிற பல்லி. ஆண்டவர் ஏற்றுக்க மாட்டார். நல்ல பலினாக்கா அந்த வசனத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? நல்லா எழுதிக்கணும். என்ன வசனம் சொல்கிறாங்க எழுதிக்கணும். அந்த வசனத்தின்படி அந்த ஊழியக்காரர் பேசுகிறாரான்னு ஃபஸ்ட்டு பகுத்தறிவினும். ஃபஸ்ட்டு சொன்னேன் தெரியுங்களா, என்னது? த குவாலிட்டிஸ் ஆஃப் சால்வேஷன். ரட்சிப்புடைய குவாலிட்டிஸ் சொல்லும்போது பகுத்தறிவு. எப்படி உக்காந்து இருக்கணும்? உங்களுக்குள்ள ஒரு ஆவியானவர் இருக்கிறார், இங்கே ஒரு ஆவியானவர் இங்கேருந்து பேசுகிறார். பாருங்களேன், பைபிள் ஆவியானவர் இல்லாமல் பேசினாக்கா படித்தாக்கா புரியாது, பேசினாக்கா புரியாது. நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் வருவதுக்கு முன்னாடி பைபிளை எத்தனை வாட்டி படிச்சுக்கிறீங்களா தெரில, ஆனால் படித்தா சுத்தமாக புரியாது. ஏன்னா இது கற்றுக் கொடுக்கறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு தேவை. எனக்குள்ள ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அது அவர் இப்போ பேசின்கிறார். உங்களுக்குள்ள ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், இது ரெண்டும் கனெக்ட் ஆகும். ஹல்லேலூயா. இப்போ நான் இங்கேருந்து ஏதோ ஒன்று பேசின்கிறேன், பைபிளில் இல்லாதது பேசின்கிறேன். அப்போ உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்றாரு, இது தப்பு, இந்த வசனம் இல்லை. அப்போ இந்த இங்கேருந்து பேசுகிற ஊழியக்காரர் கரெக்டாக பேசுகிறாரா இல்லையான்னு ஃபஸ்ட்டு பகுத்தறியணும். நெக்ஸ்ட்டு அவர் கொடுக்குறது கரெக்டாக இருக்குதா அதெல்லாம் எழுதிக்கணும், க்ளீனாக கேட்கணும். வசனம் க்ளீனாக கொடுத்து செவி உள்ளவன் கேட்க கடவன். எத்தனை வாட்டி சொல்லிக்கிறார் தெரியுமா வசனத்தில்? பைபிளில் நிறையா வாட்டி சொல்லிக்கிறார். செவி உள்ளவன் கேட்க, மழை சொல்ல, செவி உள்ளவன் கேட்க கடவன்.
அப்போ இங்க உக்காந்து இருக்கும்போது செவி உள்ளவனா இருந்து எல்லாத்தையும் கேளுங்க. நெக்ஸ்ட் வீட்டுக்கு போறீங்களா, போன உடனே பாத்திரத்து மேல கை வைக்காதீங்க, டிவி ரிமோட் மேல கை வைக்காதீங்க. போயிட்டு உக்காந்தோடனே ஆண்டோடைய சமூகத்துல உக்காருங்க. இயேசுவே இதை என்னென்ன வசனத்தை கொடுத்துக்கிறீங்க, ஒரு வாட்டி அப்படியே தியானம் பண்ணுங்க, வசப்போடுங்க, தியானம் பண்ணுங்க. அப்போ என்ன ஆகுதுனாக்கா இங்கேருந்து ஒரு கேப் கிடைக்குது, உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ மைண்டு. மறுபடியும் ரிவைஸ் பண்ணும்போது எல்லாம் மைண்டில் அப்படியே உக்காருது. அப்போ நீங்கள் சமையல் பண்ணும்போது கூட என்ன ஆகுதுனாக்கா அதே மைண்டில் ஓடும். நீங்கள் இங்கேருந்து போகும்போது ஊர்க்கதை பேசின்னு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோ, வசனம் போயிடுச்சு, ஊர்க்கதையை மேய்ஞ்சுன்னு இருப்பீங்க. வீட்டுக்கு போயிட்டு அவள் இப்படி சொன்னா, இவ அப்படி சொன்னா, அவள் சாரி இப்படிக்குது, அவள் மூக்குத்தி இப்படிக்குது, இதை தான் நீங்கள் வசப்படணும். அல்ல இல்லையா? அது வசம் இல்லை, அது உங்களை நரகத்துக்கு தான் கூடணும். மற்றவங்களை பற்றி பேசுறது நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்க கிட்ட ஆண்டவரை பற்றி பேசணும். அல்ல இல்லையா? போகும்போது பேசுங்க, இன்னைக்கு வசனம் இது கொடுத்தாரு, இந்த வசனம் இப்படி இங்கே கனெக்ட் ஆகுது பார், எவ்வளோ நல்லா கனெக்ட் ஆகுது பார், நம்மளுக்கு ஆண்டவர் எப்படியெல்லாம் வழி நடத்துறாரு பார். இப்படி பேசின்னு போனீங்கன்னா உங்களுக்கு அதுதான் மைண்டில் வைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, சில விஷயம் நம்மளுக்கு வாழ்க்கையில் பிடிக்காது, ஆனாலும் செய்யணும். ஆண்டவர் சொல்றாரு இது செய்யாதன்றாரு, ஆனா அதுதான் உனக்கு செய்யணும்னு தோணும். ஆனா அதை கட் பண்ணிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை தான் செய்யணும். ஹல்லேலூயா. அது வசனம் படிங்க, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 30. இது கீழ்ப்படிதல். ஆண்டவருடைய அன்பு பாருங்க எவ்வளவு பரிபூர்ணமா காட்டுறாரு. 26:39. சத்தமா படிங்கம்மா. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ஆமேன். ஏசப்பா கிளீனா சொல்றாரு, அப்பா இது எனக்கு கொஞ்சம் நான் என்னுடைய ஆவி கண்ணில் பார்க்கும்போது இது இந்த சரீரம் ஏற்றுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு தோணுது, ஆனாலும் பரவாயில்ல நீங்கள் சொன்னீங்கன்னா நான் செய்கிறேன். அல்லேலூயா. அவருடைய அன்பு பரிபூர்ணமாக காட்டுறதுக்கு எவ்வளோ க்ளீனாக சொல்கிறார் பாரு. இது எனக்கு உண்மையாக பிடிக்கல, ஆனால் இதுதான் நீங்கள் செய்யணுன்றீங்கன்னா கண்டிப்பாக நான் செஞ்சிடறேன். சில விஷயம் நம்மளுக்கு பிடிக்காது. ஆண்டவர்கிட்ட வரும்போது சில பேர்கிட்ட சொல்லி பாருங்களேன், அம்மா எனக்கு இப்போல்லாம் என்ன சீரியல் வருதுன்னே தெரியாது, ஏன்னா நான் பார்க்கறதில்ல, இந்த சீரியலை பார்க்காதானே புருஷன் சொன்னாக்கா, ஏய் நீயாச்சும் வேலையாச்சுன்னு சீரியல் எல்லாம் பார்க்காதேன்னு சொல்லாது. அம்மா பைபிளில் பாஸ்டர் சொன்னார் இல்லையாம்மா சீரியலில் பார்க்காத, பாஸ்டராவது அவனு போ சொல்லு. அந்த அம்மா என்ன துக்கத்தில் இருக்குது, அந்த அம்மா கண்ணீரை யார் துடைக்கிறது, இந்த அம்மா தான் சேலையை தூக்கிட்டு போய் கண்ணீரெல்லாம் துவைச்சுன்னு உக்காரோம். அரை மணி நேரத்துக்கு ஒருத்தர் வந்து உன்னை அழ வச்சுட்டு போயின்னுக்கிறாங்க இல்லையா? ஏதாவது ஒரு சந்தோஷம் இருக்குதா சீரியல்ல? இல்லை. நம்ம கதையே இங்கே வந்துட்டு ஓடி
பிரைஸ் தி லார்ட். முழு ரட்சிப்புன்னு அர்த்தம் என்னன்னாக்கா ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல், வேற ஒன்றும் இல்லை. இல்லையா? நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சிட்டனாக்கா ஆண்டவர் மேலே விசுவாசம் வரும், ஆண்டவர் மேலே ஆண்டவருடைய கிருபை மேலே வரும், மனமாற்றம் வரும். நீ உன்னுடைய பாவத்தெல்லாம் டெய்லி ஆண்டவர்கிட்ட பேசுறதுனால நீ ஒத்துக்குவே. கண்டிப்பா நான் ஆண்டவருக்குள்ள பிறக்கணும்ட்டு பாப்டிசம் எடுத்துக்குவேன். ஆண்டவரை நீ இவ்வளோ நேசிக்கிறதுனால மற்றவங்களே நீ நேசிப்ப. உனக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு தோணும். நீ ஆண்டவருக்குள்ளவே டெய்லி இருக்கிறதுனால நீ பரிசுத்தமா வாழ்வ. உனக்குள்ள நல்ல கிரியைகள் கண்டிப்பா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிப்பு புரிஞ்சுச்சா? ரட்சிப்புன்னா நீ நினைக்கிறது இல்லை, அவர் நினைக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீதியான பகுதியை